கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் ஃபோன் வைக்கலைன்னா டிஃபன் எடுத்து வரவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் வச்சுட்டாங்க ஃபோனை. இது வரைக்கும் வரல. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். எதுக்கு டிஃபன் வராதுக்கா? டிஃபன் வரும், குறித்த நேரத்தில் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நமக்கு ஒவ்வொரு வாட்டி நம்ம இங்கே வரும்போதெல்லாம் குட்டி பரலோகத்தை தரிசிக்கிறோம். ஆமென். குட்டி பரலோகத்தை தரிசிக்கிறோம். உண்மையாக இல்லைங்களா? இதே போல் தான் அங்கே இருக்கும். சரிங்களா? அதனுடைய அது நிஜம், இங்கே நிழல். ஆமெனே இல்லைங்களா? பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அதே போல் இது இப்போ நிழலாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கை இப்போ நிழலாட்டமாக போயிட்டுருக்கு. நிஜத்தில் ஒரு நாள் அவரை துதிப்போம். அவர் சிங்காசனத்தில் உட்காருவார், நம்ம சுற்றி இருப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருப்பாங்க. முதல்ல 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுற்றி கோடி தூதர்களும் எப்படி ஓயாமல், வேற எங்கேயும் பார்வெல்லாம் போகாது. இப்படிலாம் பார்க்க மாட்டோம். அங்கே ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான், அவர் தான். கர்த்தரை மட்டும்தான் பார்ப்போம். இங்கே வந்தால் கூட நம்ம யாரை பார்க்கணுன்னா அக்கம் பக்கத்தில் கர்த்தரை பார்க்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வார்த்தை, இதே வார்த்தை பாக்கியவான். பாக்கியவான், பாக்கியவான் இல்லைங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏசப்பன் நம்மளை தெரிஞ்சிட்டார்ல, முதல்ல பாக்கியவான். அந்த பாக்கியவானுடைய வாழ்க்கையை நிலை நிறுத்துவது நம்ம கை தான் இருக்குது. ஆமேனா இல்லைங்களா? நம்மளை அழைச்சதால பாக்கியவான், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே உண்மையான பாக்கியவான். ஆமேன். சரிங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், யார் என்ன பேசினாலும், சொந்த பந்தங்கள் 1000 பேசினாலும், இங்கே இல்லாத அங்கே அப்படிலாம் பேசினாலும் அதை பார்க்காம வரணும். ஆமேன் இல்லை? அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க நின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன். சரி, நம்ம ஒரு வரி பாடணும்ல, முட்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் வாரினால் அடிக்கப்பட்ட. நமக்கு ஏசப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஆனால் நம்ம பாக்கியவான் தான். ஏசப்பா நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? நமக்கு ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டவர், முற்கிடம் சூட்டப்பட்டவர், நமக்காக தழும்புகளை வாங்கினவர். அப்போ உன்னை சந்திக்க வரும்போது அவருடைய வஸ்திரம் சிகப்பாயும், அவருடைய தலையில் முற்கிடம் சூட்டப்பட்டதாயும், காயங்கள் பட்டவராயும் நிற்பார். அப்போ தான் நீ கண்டுபிடிப்பாய் ஒரு இயேசுன்னு. நமக்கு இப்படி காட்சி கொடுப்பாரு. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு ராஜாவாக காட்சி கொடுப்பார், அது வேற. சரிங்களா? ஏன்னா அவங்க ராஜாவாக எதிர்பார்த்தாங்க. நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம்? ஆட்டுக்குட்டியாக, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நமக்காக என்ன பண்ணார்? முற்கிடம் சீட்டப்பட்டது, நமக்காக அடி வாங்கினார். எதுக்கு தழும்பு? அவர் காயங்கள் நம்ம சுகமாவதற்காக. ஆமென். ஒவ்வொரு காயங்களாய் செய்வீங்களா? அது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? மதர் தெரேசா தான் பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க? கழுவி சுத்தம் பண்ணாங்க. ஆமென். அவங்களெல்லாம் பாளையத்துக்கு புறமே தள்ளி வைப்பாங்க, ஜனங்களுக்கு தள்ளி வைப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கும் இருக்காங்க, ஒரு புறமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சாங்கல்ல. ஏசப்பா கூட அந்த சிந்தை எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு, ஏசப்பா தொட்டு சுகமாக்கினார் குஷ்டரோகியில். புரிதலைங்களா? அப்படி அந்த ஃபாலோ தான் பண்ணாங்க. சரி, கர்த்தர் நல்லவர், நம்ம பாக்கியவானாக இருக்கிறோம். நம்ம ஏசப்பா எப்படி பார்ப்போம்? முற்கிடம் சூட்டப்பட்டவராய் கண்டிப்பாக அவரை பார்க்க போகிறோம். நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணார். நம்ம வாழ்க்கையில் அவருக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? என்ன தியாகம் பண்ணிருக்கிறோம்? உலக ஆசைகளை, சின்ன சின்ன ஆசைகளை விட முடியலை நம்மளால். உண்மை இல்லைங்களா? விட முடியல. ஆனால் நமக்காக எல்லாத்தையும் விட்டு, தன்னுடைய மகிமையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இறங்கி சாதாரண மனுஷனை போல் வந்தார். நமக்கு நம்ம ஸ்டேட்டஸை விட முடியல, நமக்கு இருக்கிற இந்த வைராக்கியத்தை விட முடியல. ஆனால் ஏசப்பா எல்லாத்தையும் விட்டார். அவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். இவங்க கூட நம்ம பேசலாமா? அப்படி நினைக்காதீங்க, பேசுங்க. கர்த்தர் அப்படி தான் செஞ்சார். ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளுங்க.
சங்கீதம் 1 அதனுடைய முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அண்டர்லைன் பண்ணுங்க, பாக்கியவான் யாருன்னு. சங்கீதத்தில் பளிச்சுன்னு கொடுத்துருக்காரு. முதல்ல துர்மார்க்கம் அப்படின்னா அன்காட்லி, தேவனை அற்ற ஜனங்கள், தேவனை சேவிக்காமல் வேற எதையோ சேவிக்கிற ஜனங்களோடு கூட பேசலாம், ஆனால் அவன் ஆலோசனை பண்ணி நம்ம நடக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம், ஓ ஆலோசனை அவன் நடக்கணுமே தவிர அவன் ஆலோசனை நீ நடக்கக்கூடாது. இன்றைக்கி நம்பாளுங்க என்ன, அவன் சொல்லி நம்மளால் நடக்கிற மாதிரி ஆகிட்டாங்க, அவன் சொல்கிறதான் நம்புகிற மாதிரி ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் வசனம் சொல்லுது, துர்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதுன்னா தேவனற்ற ஜனங்களுடைய வார்த்தையின்படியே நடக்காத, தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே நட. சில நேரத்தில் ஃபாஸ்ட்டு சொல்கிறது தப்பாயிடுது, மற்றவங்க சொல்கிறது கரெக்டாகிடுது. இதுதான் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. இப்படி இருக்கக்கூடாது. பாவியாக இருக்கானா அவன் கூட கை கோக்காத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, அவன் பாவம் செய்யனா அவன் கூட நில்லாத. முடிஞ்சால் நீ செய்கிறது பாவம்னு சொல்லு. பரியாசம், உட்காந்து கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ணுறது, நக்கல் நையாண்டு பண்ணுறது எல்லாம் பண்ணுறவங்க கூட உட்காராதனாரு. உட்காந்தானா உன் நாலு மொத்தம் போயிடும். அவன் உன்னை உலகத்தானா மாற்றிடுவான். ஆமாம் இல்லைங்களா? உங்களுக்கு இயேசுவின் வசனத்தை கேட்பதுக்கு 40 நிமிஷத்தில் மூளை மங்கிடும். ஆனால் ஊர் கதை பேசுகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட போயிடும். உண்மையே இல்லைங்களா? 40 நிமிஷத்தில் மங்குற மூளை ஒரு நாள் ஃபுல்லாக பூஸ்டாக ஓடும். சாப்பிடாமல் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம். நானும் அனுபவம் இல்லாமல் சொல்ல, நான் இருந்த பழைய ஊரில் அப்படி தான், பசியே எடுக்கிறது தெரியாது. ஏன்னா உட்காந்து பேசுகிறது கதை. எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, டேய் வாடா டைம் ஆயிடுச்சுடா சாப்பிட்றதுக்கு வாடான்னு. பொழுது போகிறதே தெரியாது. ஆமாம். ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாக இரு. கர்த்தருடைய வேதத்தில் நீ முதல்ல பிரியம் வருதா? பைபிள் திறந்தா தூக்கம் வருதா? திறந்தா தூக்கம் வருதா? நீ பாக்கியவான் இல்லை. திறந்தா பிரியம் வரணும். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாளியே, உன் முகரூபத்தை காட்டு அப்படின்னா பைபிளில் அதில் இருக்கிற கர்த்தர் உன்னை பார்ப்பார். நீ திறக்கும்போது என் புறாவே, என் உத்தமியே, இதிலிருந்து பார்ப்பார். இதில் இருக்கிற கர்த்தர், பைபிள் வாசனம் இருக்குது, இதில் இருக்கிற கர்த்தர். நீ திறக்கும்போது உன்னை மூஞ்ச பார்ப்பாரு. உன் முகரூபத்தை காமி அப்படின்னா நீங்கள் போய் எங்கே போய் ஆண்டரை தேட போகிறீங்க? திறங்க பைபிளை, உன் முகரூபத்தை கர்த்தர் பார்ப்பாரு. ஆமாண்ணே இல்லைங்களா? பிரியம் வந்தால் தான் நீ திறப்ப. சில பேர் தூக்கம் தான் வரும் பைபிளை திறந்தா. தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். ஆனால் நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இந்த இரவும் பகலும் இருக்குல்ல, அப்போ நான் டே நைட்டு படிச்சுட்டே இருக்கணுமா? என்னன்னா பைபிள் சொல்லுது இரவும் பகல்னா டே நைட்டா? பின்னாடி நான் வரேன். அதுக்கு இரவும் பகல்னா என்ன, யார் பண்ணாங்க, யார் இருந்தாங்க, யார் வாழ்ந்து சாட்சியாக காமிச்சாங்க. தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். பாக்கியவான் இல்லைங்களா? அப்படி தான் வேதம் சொல்லுது. நீங்கள் வேதத்தை விட்டு வேறு எதை எடுத்தாலும் அது நான் பொறுப்பு இல்லை. சரி, இந்த பாக்கியவானுக்கு இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 4:14. நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கனுடைய பாதையில பிரவேசியாதே. தீயோருடைய வழியில் நடவாதே. தீயோருடைய வழியில நடவாதே. அப்ப நான் யார் பாதையில பிரவேசிக்கணும், யார் வழியில நடக்கணும்? ஏசப்பா சொன்னார், நானே வழி. ஆமாம் இல்லைங்களா? நல்லா பாருங்க, உலகத்தான் ஈஸியாக உங்களை மயக்கிடுவான். அவன் கூட உட்காந்திங்கன்னா நீ 4 வார்த்தை தான் ஆண்டை பற்றி பேசியிருப்ப, 40,000 வார்த்தை அவன் உன்னை உலக வார்த்தை பேச வைப்பான். ஜாக்கிரதையாக இருங்க.
ஒரு ஆத்துமாவை தேவன் பக்கம் திருப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வேணா தேமா மாதிரி உலகத்துக்கு விழுந்து ஓடிடுவாங்க, பிரபஞ்சத்தில் ஆசை வச்சு. ஆனால் பவுல் மாதிரி நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமென். நிற்கணும். நின்னாதான் அங்கே போய் அவரை பார்க்க முடியும். முற்றிடம் சுட்டப்பட்ட அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களா நினைக்கக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்கிறார் அதை கேளு. உனக்கு ஜீவனை கொடுப்பதும் அல்லாமல் கிருபையும் தயவும் பாடுறது அவர் ஒருத்தர் தான். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அவர் ஒருத்தர் தான். சொந்தக்காரன் கூட்டு போக மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆமேனே இல்லைங்களா? சரி, சங்கீதம் 1:3 வந்துடலாம். நான் பாக்கியவானுக்கு வந்தேன்ல, இது முதல்ல எச்சரிப்பு, அதுக்கப்புறம் பிளஸிங். வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நம்ம மரம், நம்ம மரமா இல்லையா? நீர்க்கால்னா நீர் எங்க இருக்கு? அவர் தான் ஜீவ தண்ணீர். நீ கொடுக்குற ஏம்மா, நான் யாக்கோபுக்கு கொடுத்த கிணத்துல நீ கொடுக்குற தண்ணி குடித்தா மறுபடியும் தாக எடுக்கும். நான் கொடுக்குற தண்ணி நீ குடி, நான் கொடுக்குற தண்ணியை நீ குடி, உனக்கு என்ன ஆகாது? அப்படி ஏசப்பா வசனத்தில் நடப்பட்டிருக்கிற நமக்கு எப்படி இருப்புமா? இலை உதிரா மரம்ல ஃபேட் ஆகாத மரமா, ஃபேடே ஆகாதான், வெளுக்காதான், வெளுக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ அந்த மரம் எதுக்குன்னா இலை கனி. இலை எதுக்கு? கனி எதுக்கு? இலை எதுக்கு? கனி எதுக்கு? நான் ஒன்று கேட்குறேன் உங்களை. ஒரு மரம் இருக்குது, காஞ்சி போய் இலையே இல்லை, இதை பார்த்துட்டு ரசிப்பியா? அப்படின்னு போவீங்களா? ஒன்றுமே இல்லை, அது எதுக்கு பார்க்குறது? பால் அழிஞ்ச மரம் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனால் இலைகளும் கனிகளும் இருக்கும்போது எப்படி காய்ச்சிருக்கு பாடுறா பழம், ஆசை வரும் அதை ஒன்று பறித்து சாப்பிட்றதுக்கு. நான்லாம் முன்னெல்லாம் உள்ள தோப்பில் நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் சொல்கிறது 1994களில் அப்படியே உள்ள தோப்பில் போய் என் ஃப்ரெண்டு இருப்பான் உள்ளங்க பத்மகிரி நகர் அந்த எதிரில். அவன் வீட்டுக்கு போகும்போது மாங்காய் கொத்தாக இருக்கும், அதை போய் பறிக்கணும் ஆசையாக வரும், கீழே இருக்கும் அப்படியே. ஆனால் பிடிச்சி என்னை கட்டி போட்டு அடிப்பாங்கன்னு பயம் வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவோம்? ஆனாலும் என்ன பண்ணுவோம்? திருட்டு மாங்காய் தித்திக்கும், டக்குன்னு பிடிங்கன்னு ஓடிடுது. அப்புறமா பார்த்தா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவன் வீட்டிலே 4 மாமரம் இருக்குது, சாப்பிட்ற அப்படின்னு கொடுத்தான். எடுத்து பலாமரம் இருக்குது, சாப்பிட்ணுன்னு கொடுத்தான். சரி, அந்த நாட்கள் ஒரு அப்போ நம்முடைய பார்வை எங்கே போகுன்னா இலை பழம். இலை எதுக்கு? இலை உதிரா மரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை மருந்தாகணும், ஒருவனுடைய காயத்தை ஆற்றணும், ஒருத்தனுக்கு சோர்ந்து போவனுக்கு நிழல் கொடுக்கணுமா இல்லைங்களா? யோனாவுக்கு அந்த ஆமணக்கு செடி காஞ்சி போன கோவம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, காஞ்சி போனது பார்த்தா கோவம் தான் வரும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் செழிப்பாக இருக்கிற ஒரு செடி, கனி உள்ள ஒரு செடியை பார்க்கும்போது ஆசை வரும். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது நீ அப்படியா இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், உன் வாழ்க்கையில் கனி இருக்கணும், மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிற. அதுக்கு தான் ஏசப்பா நம்மளை மைக்கை வந்து அந்த பட்டனை பிடிக்காதீங்க, சரிங்களா? பட்டனை பிடிக்காமல் டச் பண்ணுங்க, ரைட்? சரி, அப்போ நம்ம ஏசப்பா எப்படி எதிர்பார்க்காரு? அவன் நீ இலை உதிரா மரமாய் கனியாக இருந்தால் தான் நீ செய்தெல்லாம் வாய்க்கும். கனி கொடுக்குற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனி கொடுக்கும்படியாக பிதாவானவர் சுத்தம் பண்ணுறாராம். ஆமென். நீ கொடுக்குற உன்னை கொடுக்குறனா வைப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ வந்துடலாம். செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது பைபிளில்? யார் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யார் கண்டுதான்? யார் கண்டது? போத்திபார் கண்டான். ஏசப்பா உனக்குள்ள இருந்தார்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏசப்பா உனக்குள்ள இல்லைன்னா
நீ செய்கிறது ஒன்றும் விளங்காது. அவ்வளோதான், விளங்காது. விளங்குதா? விளங்கலையா? நோக்கு விளங்குதா இல்லையா? போத்திபார் சொல்றாரு, எப்பா இந்த மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறதால அவன் எதை செஞ்சாலும் வாய்க்குது. ஏசப்பா உன் கூட இருந்தால் வாய்க்கும். அங்கே சொன்ன வார்த்தை அது இலையுதிரா வார்த்தை போட்டப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உனக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா, கர்த்தர்னா வசனம் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள தேவ வார்த்தை இருந்துச்சுன்னா, உனக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஒரு ஜீவ ஊற்று இருந்துச்சுன்னா, நீ எப்படி இருப்ப? இலையுதிரா மரத்தோடு செழிப்பாக இருப்ப, மற்றவர்களுக்கு நிழலை கொடுப்ப, மற்றவனுடைய பசியை போக்குவ. ஏசப்பா நம்மளை ஏற்படுத்தின அதுக்கு தான், தெரியுமா? நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், இதெல்லாம் சொன்ன எதுக்குன்னா இதுக்கு தான். நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம மூணு வேளை மூக்கு மூட்டை சாப்பிட்டுட்டு ஆகாசத்தை பார்த்து தூங்குறதுக்கு இல்லை, பசியாக இருக்கணும், ஆகாரத்தை பகிர்ந்து போட்டு. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ போத்திபார் யோசேப்பை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. ஆமென். கர்த்தர் எந்த மனுஷனோடு கூட இருப்பாரோ அவனுக்கு எல்லாம் வாய்க்கும், ஒன்று கூட ஃபெயிலரே ஆகாது. சில எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் சீமானாக இருந்தான், அவனுடைய மந்தை பெருகிச்சு. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது நீங்கள் வசனம் மட்டும் வாசிச்சுக்கோங்க, வசனம் வாசிச்சிருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 21:22 அதனுடைய 22ஆம் வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார். சக்சஸ். ஆபிரகாம் ஒரு கிணத்தை நோண்டுறாரு, தண்ணி வருது. அபிமெலேக்கு கிணத்தை நோண்டுறாரு, தண்ணி வரல. சக்சஸ். ஆமாம் இல்லைங்களா? ஆண்டரை கேட்பார், ஆண்டவரே இங்கே நோண்டலாமா? வேணாண்டா தம்பி, ஆபிரகாமே என் ஃப்ரெண்டு, வேணா அங்கே போய் நோண்டு அப்படின்னு அங்கே போய் நோண்டுவார். நோண்டின உடனே தண்ணி வரும். ஆமாம். எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அவர் மெசபொத்தேமில் இருந்தவர், அங்கேருந்து கானுக்கு வந்தார். அந்த ஊர் என்ன ஏதுன்னு தெரியுமா அவருக்கு? எங்கே நீர்வளம் இருக்குது என்ன நம்மளை கேட்டால் நம்ம சொல்லுவோம். இங்கே எத்தனை இடத்துல தண்ணி வரும்? 20 அடிலே தண்ணி இருக்குங்க, இருக்கா இல்லைங்களா? பெரிய பாளையம் போனால் எத்தனை அடி தண்ணி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க கேளுங்க, சொல்லுவாங்க. அப்போ இங்கே தோண்டலாமான்னா வேணாம். ஏங்க, அங்கே இருக்கிற அகிமெலேக்கு ராஜாவுக்கே தண்ணி கிடைக்கல, தேசாந்திரியாய் போன ஆபிரகாமுக்கு தண்ணி கிடைக்க செஞ்சார். அல்லேலூயா. ரெண்டாவது ஈசாக்கை பார்க்கும்பொழுது, ஈசாக்கு விதை விதைத்தான், அது 100 பலன் கொடுத்தது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு, அவன் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். நீ நடன போது நடந்தார். சரி வாசிங்க அதனுடைய வசனம், சாட்சி வசனம் பார்த்துட்டு போயிடலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஏன் அப்படின்னா போது விட்டுருங்க. ஏன் கண்டனா, அவர் எங்கே வெட்டினாலும் தண்ணி வருது. எங்கே வெட்டினாலும், அவர் எங்கெல்லாம் வெட்டல, அவர் இஷ்டத்தில் வெட்டல. கர்த்தரை கேட்குறாரு, கர்த்தர் காமிக்கிறாரு, அப்புறம் வெட்ட. அப்ப நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஏன்னா அவர் செய்வது எல்லாவற்றையும் ஒரு சக்சஸ்.
ஏன்னா நான் வாய்க்கிறதுக்காக சொல்றேன். நீ நம்ம செய்யறது பெருசு இல்லை. நான் வேலை செய்யறேன், சம்பளமே வரலாம், ஓகேவா? 4 மாசம் 3 மாசம் இழுத்தடிச்சு சம்பளம் கொடுக்காம 3 நாளே வந்தா பரவாயில்லையா? நீங்க செய்யும் போது சம்பளம் வரணுமா இல்லையா? வரணும் இல்லைங்களா? வரணும். அப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்கலன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமே இல்லைங்களா? சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினி கிடக்கும், ஏசப்பாதில் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுது. 3வது நம்ம பார்க்கும்போது யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போது 28:15 ஆதியாகமம் 28:15 நான் உடனே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்க ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு யாக்கோபுக்கு. யாக்கோபோடு கர்த்தர் போனாரு. யாக்கோபு வேலை தெரியல உங்களுக்கு. என்ன பண்ணாரு? ஆடு மேய்க்கிறது. பகல்ல வெயில் பட்சித்தது, இருள குளிரும் பட்சித்தது, மிருகங்க குத்து போடுது, கண்ணுக்கு தூக்கம் இல்லை. 7 வருஷம் யாருக்காக? லேயாளுக்காக. இன்னொரு 7 வருஷம் ராக்கேலுக்காக. இன்னொரு 6 வருஷம் மாமாக்காக. 7 7 14 ஒரு 6 20 வருஷம் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. மாமாவே மண்டி போடாரு, கர்த்தர் உன் கூட இருக்காருப்பா, நீ விட்டு போகாத, நீ என்ன கேட்குறே தரேன் உனக்கு, நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, நான் சொல்கிறத நீ கேளு. அதுதான் கர்த்தர். ஆமேனே இல்லைங்களா? செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஆபிரகாமுக்கு செய்தவர், ஈசாக்குக்கு செய்தவர். ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயபக்திக்குரியன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கு அவ்வளோ பயந்தார் ஆண்டுக்கு. யாக்கோபின் தேவன், அப்புறம் யோசேப்பின் தேவன். யோசேப்புன்னு என்ன தெரியுங்களா? பேருக்கு அர்த்தம். இப்போ நம்ம யோசேப்புக்கு வந்துட்டோமா? ஆபிரகாமுடைய எத்தனை தலைமுறை வரும்? 1 2 3ஆம் தலைமுறை யோசேப்புக்கிட்ட வந்துட்டோம். நல்லா பாருங்கள், இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எகிப்துக்குள்ளே போகிறதுக்கு பயந்தார். இப்போ யோசேப்பு எங்கே இருக்கார்? எகிப்தில் இருக்கார். யாக்கோபு எகிப்துக்குள்ளே போக பயந்தார், போக மாட்டேனாரு. ஆண்டு சொல்ற, நீ போ, நான் கூட வரேன்னாரு. நல்லா ஒன்று பாருங்கள், எகிப்து என்பது உலகம். இன்னைக்கு உலகத்தின் நடுவில் சபை இருக்கா இல்லைங்களா? உலகத்தின் நடுவில் சபை இருக்கா இல்லைங்களா? அப்படியே நாள்பட சபைக்குள்ளே உலகம் வந்துச்சா இல்லைங்களா? தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆராதனைகளுக்கு முக்கியத்துவமும் ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாட்கள் வந்துடுச்சு. ரொம்ப ஞானமாக இருக்கணும். சமநிலை பிரமாணம். நீ 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆராய்ச்சனா 40 நிமிஷம் உள்ள 1 மணி நேரம் வார்த்தையை பேசணும். ஜெபம் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான். எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் 1.5 மணி நேரம் ஆராதனை, 20 நிமிஷம் வார்த்தை. எங்கே விளங்குறது? வார்த்தை தானே குணப்படுத்தும். நீ 1000 பாட்டு பாடினாலும் உனக்குள்ளே என்ன ஆக போகுது? அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவ? உடுக்கையும் பேண்டும் ஒன்று தான். அந்த நேரத்துக்கு நீ உணர்ச்சி வாசப்படுவ, அப்புறம் சப்புன்னு ஆயிடுவ. ஆனால் வசனம் உனக்குள்ள ஊனையும் கண்ணுக்காலையும் பிரித்து எடுத்துடும். பிரிச்சிடும். உனக்கு இருக்கிற கொழுப்பெல்லாம் பிரித்து எடுத்து ஊனையும் கணக்கையும் பிரித்து எடுத்து உன்னை அப்படியே ஆண்டுக்கு முன்பதாக ஃப்ளஷ் ஒன்றுமே இல்லாமல் நிறுத்துவார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த எகிப்துக்குள்ளே அவர் போக பயந்தார். நீ போ, நான் இருக்கிறேன்னாரு. அப்படி தான் ஏசப்பா இன்றைக்கி உலகத்தில் சபையை ஸ்தாபிச்சிருக்காரு. அந்த சபை பெருகிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த சபைக்குள்ளே இன்றைக்கி கலைகள் வந்துடுச்சு. சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உபதேசம் பாருங்கள், உபதேசம் அது தேவனால் சொல்லப்படுகிறதா இல்லை வேறு உபதேசமா? ஏன்னா ஆட்டுத்தோல் போத்தின ஓனாயும் இருக்கும், ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் தேவனால் கொடுக்கப்பட்டதான்னு பகுத்தறிஞ்சு அதை பிடிக்கணும். புரியுதா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ உலகத்தில் சபையை ஸ்தாபித்தார். சபையில் ஒரு பெருக்கம் வந்துச்சு. ஆனால் அந்த சபைக்குள்ளேயும் இன்றைக்கி நிறைய
உலகம் வந்துடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற நாட்கள். ஏன்னா வருகை மிக 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 சமீபம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. பாட்டு பண்ண எக்காலம் எப்போது துணித்திடுமோ, ஆஹா என் பாக்கிய வீட்டை. பாட்டு பார்த்தீங்களா? எக்காலம் எப்போ துணிக்கணும் காத்துட்ருக்குறாங்களாம். சில பேருக்கு கர்த்தர் வரணும்னா பயம் வந்துடுது. ஏன் பயம் வருதுன்னு தெரியல. நம்ம எப்போ கடைசி காலம் துணிக்கும், எப்போ என் வீட்டை நான் பார்க்க போகிறேன்னு வாஞ்சியாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அப்படி இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறவன் பயப்பட மாட்டான், அறக்குறையாக இருக்கிறவங்க பயம் வந்துடும். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த யோசேப்புக்கு வந்துடலாம். இந்த யோசேப்பு 39:3 சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுறாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ செய்கிறத செய். உன்னோட கூட கர்த்தர் இருந்தால் அதை வாய்க்க பண்ணுவார். உன்னோட கூட கர்த்தர் இல்லைன்னா அது வாய்க்காது. என்னென்ன வாய்க்க பண்ணுவார்? டீட்டெயிலாக மொத்தம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லிஸ்ட்டு. ஆமேன். போன வாரத்தில் இவர் சிம்சோன் வலி விலகினார், ஆனால் யோசேப்பு வலியே விலகலை. ஆமேன். அதனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. சரி, இப்போ வந்துடலாம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசேப்புக்குள்ள அப்பா கூட சந்தோஷமாக இருந்தப்போ மட்டும் வசனம் வேலை செஞ்சு நினைக்காதீங்க. சிறையில் இருந்த பொழுது, அடிமைப்பட்டு தேசத்தில் இருந்த பொழுது, துன்பத்தில் இருந்த பொழுது, துயரத்தில் இருந்த பொழுது, என்னதான் நல்ல சாப்பாடு இருந்தாலும், செல்வ செருக்க வாழ்க்கை இருந்தாலும், அப்பா அம்மா சொந்த பந்தங்களை விட்டால் எப்படி தான் இருக்கும்? ஜாலியாக இருப்போம்? நினைவுலாம் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? நல்லா தான் இருக்கார் அதிபதி. அந்த போத்திபார் வீட்டில் எல்லாம் இவர் தான் மெயின், இவர் தான். ஆனாலும் எங்கே போயிருக்கோம்? நல்லா இருக்கிறப்ப மட்டும் நீ தேவனை தேடுறது அல்ல, உன் கஷ்ட காலத்திலையும் தேவனை தேடு. பகல்ன்றது நீ நல்லா இருக்கிறது, இரவு என்பது உன் துன்ப நேரத்தில். உன் துன்ப நேரத்தில் நீ கர்த்தரை தேடு. யோசேப்பை விடாத தேவன் உன்னையும் விட மாட்டார். நீ நல்லா இருக்கும்போது ஏசப்பான்னு சொல்லிட்டு கஷ்டப்படும் போது அவர் யாருன்னெலாம் சொல்கிற வார்த்தை வரக்கூடாது. கற்றுக்கொள்ளுங்க யோசேப்புக்கிட்ட. சிறையில் இருக்கும்பொழுது கூட கர்த்தரை அவன் முன்வைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன்னா கர்த்தர் இருந்ததால் தான், கர்த்தருடைய வசனம் உறுத்தப்பட்டதால் தான் போத்திபாருடைய மனைவியே கிட்ட வந்தபோது தட்டிட்டு ஓடினார். உண்மையா இல்லைங்களா? ஏன்னா வசனம் இருக்குது. என்ன செய்யக்கூடாது? 10 கட்டளையில் பிறனுடைய மனைவியையும், பிறனுடைய எருதையும், பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்கிற 10ஆம் கட்டளை அவனோடு கூட சம்பாஷித்தது. தேவ வார்த்தை எப்படி தெரியுங்களா? உன்னோடு பேசும், தெரியுமா? நீ நடக்கும்போது பேசும், நீ வேலை செய்யும்போது பேசும். வேலை செஞ்சுட்டே இருப்ப, நல்ல பொருள் இருக்கும், டக்குந்துக்கு உள்ள களவு செய்யாதிருப்பாயாக. ஒரு துணி கடை வச்சு அவன் சொல்கிறான், கேஜிஎஃப் என்ற ஒரு துணி கடை, என்னதான் பண்ணாலும் பாத்ரூம் போகிறப்போ சுட்டுன்னு போய்ட்றாங்க சுருவிக்குன்னு அப்படின்றான். எவ்வளோ கேமரா வச்சாலும் திரும்பி போய்ட்றான், துணியை தடுக்கவே முடியல அண்ணா அப்படின்றான். அது அவன் இன்டர்வியூ சொல்கிறது. அப்போ இதெல்லாம் யார் தூண்டுது? ஆனால் நமக்கு செய்யாத செய்யாத அப்படின்னு வசனம் பேசும். அதுதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுக்கு அடையாளம். வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதோடைய 22ஆம் வசனம். அதை எழுதி கொடுக்கல, திருப்பி வாசிங்க எடுத்து. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். என்ன பண்ணுமா? சம்பாஷிக்கும். அப்படின்னா பேசும். போத்திபாருடைய மனைவி அவனை டிஸ்டர்ப் செய்த போது வசனம் யோசேப்பு கூட இருந்தால பேசிச்சு, நீ இது பண்ணக்கூடாது, இது உனக்கு தகுதி அல்ல அப்படின்னு பேசும். ஆமேன்ல, தடுத்து நிறுத்தும். ஆமேன். நயங்காட்டினாலும் தடுத்து நிறுத்தும். அதுதான் கர்த்தர்.
ஆமென். சரி, அப்போ கர்த்தர் யோசேப்பு கொடுத்தாரு. எப்போ இருந்தார்? அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருந்தப்போ மட்டும் இல்லை, போத்திபார் வீட்டில் கஷ்டப்படும் போது, சிறையில் இருக்கும்போது, அப்புறம் அவன் அதிபதியாய் மாறின போதும் கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். ஆமாமா இல்லைங்களா? யோசேப்பை பிடித்து கொண்டு போகும்போது 17 வயசு 30 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வேலைக்காரன், அடிமை, கைதி, இவர் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வைத்தபடினால 30 வயதில் அவர் நினைக்காத ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சார். ஆமென். இதுதான் கர்த்தர் செயல். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். போதும் போதும் போதும். ஆசீர் வாதமா? வாதம், கபம், பித்தம், தலைக்கேறும். ஆசீர் வாதங்கள். வாதங்கள் அப்படின்னா ஆசீர்வாதமா ஆசீர்வாதங்களா? நீதிமானுடைய சிரசின் மேலே, சிரசினது இது மேலே என்ன இருக்குமா? ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க. அப்போ ஆசீர்வாதங்கள் அப்படின்னா இன்றைக்கி அது ஒரு பேக்கேஜ், எல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு. ஒரு வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கும்போது உப்பு, காரம், பருப்பு, எண்ணெய் எல்லாம் வந்தால் தான் நீ சமைக்க முடியும். அப்படி எல்லாம் எப்படி மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டோமோ எல்லாம் வருதோ, அப்படி பரத்திலிருந்து உனக்கு இது ஒரு பேக்கேஜாக வரும். ஆசீர்வாதங்கள். எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம். சீக்கிரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம். அதோடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்னு இங்கே மோசே ஜனங்களுக்கு நன்றாக கற்று கொடுத்தார். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் பெரியவன் ஆகணும், நான் சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஆசைப்பட தப்பில். ஆசைப்படு. கர்த்தர் உன்னை அப்படி தான் வைக்க ஆசைப்படுறாரு. ஆனால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்யணுன்ற சில விதிமுறைகளை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. அதான் மோசே பேசுகிறாரு. வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் யார் விதிக்கிறது? யார் விதிக்கிறது? இன்று நான் யாரு? மோசே. அந்த முழு புஸ்தகமும் மோசே மோவாப் தேசத்தில் மொத்தம் ஜனங்களை உட்கார வச்சு மறுபடியும் ரீகேப், வார்த்தைகளின் புஸ்தகம் அப்படியே எடுத்து வார்த்தையை போடுறாரு. ஏசப்பா பிசாசுக்கு பதில் சொன்ன வசனம்லாம் எங்கேருந்து பேசினாரு? எல்லாம் உபாகமம் தான். சாத்தான் பிசாசு கேட்ட கேள்வி எங்கே தெரியுமா? சங்கீதத்துலேருந்து கேட்டான். அவனுக்கு சங்கீதம் நல்லா தெரியும், உங்களை விட நல்லா தெரியும். சங்கீதம் படித்து காலத்தை ஓட்டுட்டு போகிறீங்க. அப்புறம் சில பேர்லாம் சங்கீத நீதிமொழியிலே இருப்பாங்க. வேறு வரமாட்டிங்களா? வெளியே வாங்க, உபாகமத்துக்கு வாங்க, ஆதியாகமத்துக்கு வாங்க, கர்த்தர் செய்த அதிசயங்களை பாருங்கள். நீ அதிசயம் பார்க்கணுன்னா நீ எங்கே போனோம்? ஆதியாகமத்துக்கு வா, இல்லை நியாயவிதிகள் வா. அவர் நாமம் அதிசயம். எப்போ தான் பார்ப்ப? கர்த்தர் நல்லவர். உங்களை விட பிசாசுக்கு பைபிள் தெரியும். தெரியுமா தெரியாதா? உங்க கூட பேசுவான் வசனத்திலேயே. எப்படி நைஸ் காமிப்பான். சாகவே சாவதில்லை, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஒன்றுமே ஆகாதரா, சூப்பர் பாஸ்டர் இவர் தான். செத்துருவடா, செத்துருவே, சாப்பிட்டா செத்துருவே அப்படின்னு சொன்னதான் ஆண்டவர். புரியுதா இல்லைங்களா? தடவி கொடுக்குறதல்ல, உன்னை கண்டிப்பது தான் வசனம். ஆண்டவர் தடவார், கண்டிக்கிறப்ப கண்டிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, வாசிங்க. இன்று நான் உனக்கு நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள். அவர் விதிக்கிறாரு, ஆனா வார்த்தை தேவனுடையது. செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் வசனத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ வசனத்துக்கு செவி கொடுத்தனா சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல வரும். அதான் நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அப்படியே. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணத்துல பட்டணம் சிட்டி,
நீ இருக்கிற ஊரில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. வெளியிலும் வெளியினது ஃபீல்டு 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 உன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஃபீல்டு ஒர்க்கு, உன் ஃபீல்டு ஒர்க்கில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆமென். இங்கிலீஷில் ஃபீல்டு போட்டிருக்கு. நீ வேலைக்கு போனால் உனக்கு வேலை செய்கிறதுக்கு சில ஸ்தலங்களை காமிப்பாங்களே, இதை செய்யணும் கொடுப்பாங்களே, ஃபீல்டு. சரி, ஃபீல்டில் ஆசீர்வாதமாக இருந்தாரா யோசேப்பு? யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தாரா? வாசிங்க ஆதியாகமம் 39 அதனுடைய 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்து வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இப்ப போத்திபாருக்கு வந்த ஆசீர்வாதமா, அது யோசேப்புக்கு வந்த ஆசீர்வாதமா? அவன் வீட்டிலையும் வெளியிலையும், நீ பட்டணத்துலையும் வெளியிலையும், உன் வீட்டில் உன் ஊரில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எப்போ? நீ வேத வார்த்தையின்படியே நடக்கிறப்ப. வசனம் பொய் சொல்லுமா? எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். நீ நடந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். வாசிங்க தொடர்ந்து 4ஆம் வசனம் 28:4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும். சூப்பர்ல, கர்ப்பத்தின் கனி இருக்கு, நிலத்தின் கனி இருக்கு. கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பேக்கேஜ். வேலை, வீடு, உனக்கு உண்டான உன் பிள்ளைங்க, உன் சந்தானம் எல்லாம். அதான் நீதிமானுடைய சிரசின் மேல. அப்படியே வாசிங்க. உன் கூட மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வரப்பையும் பிளஸிங், நீ போறப்பையும் பிளஸிங். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஆண்டவர் முடிச்சுட்டு வர எல்லாரும் கதையும். யார் முடிச்சிருது? நீ போய் மல்லு கட்டலாம் தேவையில்ல. இன்று காணும் பார்க்க மாட்டேன், கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். நீ வசனப்படியே வாழு. உனக்காக அப்பா சண்டை போடுவார். நீ மல்லு கட்டாத, அவர் வேலைக்கு போயிடுவார். நீ சும்மாரு, கர்த்தர் யுத்தம் செய்வார். வாசிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்து 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். களஞ்சியனா வீட்டில் இருக்கிற டப்பா, அண்டா, டப்பாங்க, பருப்பு கொட்டுற டப்பா. நமக்கு டப்பா தான். அப்புறம் அரிசி கொட்டுறதுக்கும் டப்பா தான் பெருசு. எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சரி, களஞ்சியம் எனக்கு யோசிப்பது ஞாபகம் வந்துச்சு. அந்த 7 ஆண்டு நல்ல செழிப்புள்ள ஆண்டு இருந்துச்சுல. யோசேப்பு கட்டின கடங்கெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதுங்க, பெருசு எல்லாமே. முதல்ல பிரமிடு கட்டினது யார் தெரியுமா? பிரமிடு கட்டின யார் தெரியுமா? யோசேப்பு. சரிங்களா? கட்டி அந்த 7 வருஷத்துடைய பலனை சேர்த்து வச்சாராம். பஞ்சத்தின் 7 வருஷங்களில் ஜனங்களுக்கு விற்று எகிப்தினும் வாங்கினா, கானானியும் வாங்கினா, எல்லாரும் வந்து வாங்கினாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நீ கையிட்டு உன் களஞ்சியங்கள், அவர் கட்டின களஞ்சியங்கள். நான் ஒன்று கேட்குறேன் உங்களை. அவர் பெருசாக கட்டிட்டாரு. 7 வருஷம் பஞ்சம் வரப்போ சொல்லிட்டு 7 வருஷம் கட்டிட்டு விளைச்சல் வரலன்னா அவர் அசிங்கப்பட்டு பரவாயில்லைங்களா? அதுதான் கர்த்தர். நீ கர்த்தர் உன் கூட இருந்தார்னா உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. வாசிங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வரிசை சொல்லிட்டு போகிறேன். ஆதியாகமம் 42 அதனுடைய 6ஆம் வசனம் வாசிங்க. 42:6 நான் எழுதி கொடுக்கல, வாசிங்க.
யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற போதும் விற்றானா, என்ன பண்ணாரு, அவர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை செய்தாரு, செஞ்சு விற்கிறாரு. விற்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, சரி விற்று என்னென்ன வாங்கினாரு பார்க்கலாமா? 47:14 வாசிங்க. 14 அதே ஆதியாகமம் 47:14. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற்று போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள். முதல்ல பணம்லாம் யார் கைக்கு வந்துச்சு? யோசேப்பு கைக்கு வந்துச்சு. இப்போ பணம் இல்லை, ஆடு மாடு இருக்கா, எல்லாத்தையும் கொடுத்து தானியம் வாங்கிக்கோ. அப்புறம் அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். சரி, அப்படியே நீங்கள் வாசனை சொல்லிட்டே போயிடுறேன். 16ஆம் வசனத்தில் ஆடு மாடை வாங்கிட்டாரு. 19ஆம் வசனத்தில் நிலம்லாம் வாங்கிட்டாரு. 23ஆம் வசனத்தில் ஜனங்களையே வாங்கிட்டாரு. ஜனங்களே அவங்க நிலங்களையும் வாங்கிட்டாரு. 24ஆம் வசனத்தில் 5ல் ஒரு பங்கு நீ கொடுத்து ஆகணும்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அல்லேலூயா. 20% டேக்ஸ் கட்டணுமா? டக்குன்னு கணக்கு வாங்க. இப்போ 20% டேக்ஸ் யார் போடுறது? மோடியா? அமெரிக்கா 20% டேக்ஸு. நீங்கள் யாரும் அமெரிக்கா யாரும் நினச்சிக்க போகிறீங்க? யாரும் கிடையாது. எஃப்ராயிம் கோத்திரம், யோசேப்புடைய பையன் கோத்திரம். அது 50 ஸ்டாரு, 13 கோடு ஃப்ளாகில். 13 கோடு, 50 ஸ்டார் இருக்கும், 13 கோத்திரங்கள், 50 யூப்ளி. சரிங்களா? யாரும் நினச்சிக்க போகிறீங்க? 20% டேக்ஸ் யார் போட்டது? நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த டேக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு அமெரிக்காவில். இது எல்லாத்தையும் வாங்கி யோசேப்பு எடுத்துன்னு போல வீட்டுக்கு. எல்லாருக்கும் தன் எஜமானுக்கு உண்மையாக இருந்தார். எல்லாத்தையும் யாருக்கு? பார்வோனுக்காக சேர்த்தாராம். ஒரே ஒரு வார்த்தை, நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உனக்கு பிளஸிங் தான் வரும், உனக்கு நஷ்டம் வராது. ஆமாண்ணே இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு பேக்கேஜ், எல்லாம் பேக்கேஜ். டைம் முடிஞ்சு, எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் களஞ்சியங்கள், நீ கையிட்டு செய்கிற வேலைகள். அப்புறம் 28:10 சொல்லப்பட்டிருக்கு, பரிபூர்ண நன்மையை கட்டளிடுவாராம். பரிபூர்ண முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு வருமா? அப்புறம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை வருமா? என்ன வருமா? நேரில் நான் சொல்லிட்டு போய்ட்றேன். மழை ஆசீர்வாதங்க. மழை வந்துச்சுன்னா பூமியில் புல் பூண்டு முளையும். தேவனிடத்தில் வந்து வார்த்தை அப்படி தான். அது இங்கே மழை பூமியில் பெஞ்சால் எப்படி புல் பூண்டு முளைச்சி பலனை கொடுத்துட்டு போகுமோ அப்படி தான் உனக்குள்ளே வசனம் இறங்கிச்சுன்னா நீ பலன் கொடுக்கணவாய் மாறுவேன். அது வெறுமையாக திரும்பாது. மழை வந்து வெறுமையாக போனது சரித்திரமே கிடையாது. தெய்வ வசனம் உன் மேலே பொழியப்பட்டு நீ வெறுமையாக இருந்து சரித்திரமே கிடையாது. உனக்குள்ளே தெய்வ வசனம் வந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? செழிப்பாக இருப்ப. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார்னா நீ ஒன்றும் செய்யாமல் ஆண்டிருக்கு. தலையாக்குவாருன்னா எப்படி தலையாக்குவார்? எப்படி தலையாக்குவாருன்னு கேட்குறேன் நான். நீ ஒன்றுமே ஆண்டிருக்கு செய்யாமல் இருந்து நான் ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிப்பார்? மேலே இருக்கிற அந்த 2 வசனத்தை நீ படி, அதன்படியே வாழு. அதுக்கு கீழே இருக்கிற 10 வசனம் உனக்கு நிறைவேறலாம் என்னை கேளு. ஏன்னா வேதம் பொய் சொல்லாது, எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். இதன்படியாக நீ வாழ்ந்து பாரு. கர்த்தர் உனக்கு சரி. நீ உடனே பழைய ஏற்பாடு நினச்சிக்க போகிறீங்க. பாக்கியவான் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? பாக்கியவானை பற்றி மத்தேயு 5ல் எத்தனை பாக்கியவான்? 9 பாக்கியவான் இருக்கு. எத்தனை பாக்கியவான் இருக்கு? நீ அதெல்லாம் செஞ்சால் தான் பாக்கியவான். செய்யலை நீ பாக்கியவானா? இல்லை, யோக்கியவான். சரி, அயோக்கியவான். யோக்கியவான் கிடையாது, செஞ்சால் தான் பாக்கியவான். நமக்கு வாக்குத்த வசனம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். எப்படி யோசேப்பை எப்படி ஆக்குனாரு? யோசேப்பு எப்படி ஆக்குனாரு? கர்த்தர் யோசேப்புக்கு இருந்தால அதிபதியாய் மாறினாரு. ஆமென். கர்த்தர் நல்லவருங்க, சொன்னதை செய்வார். அதனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கீதம் 128:1-2 வாசிங்க, முடிஞ்சு சொல்லலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். ஆமெனா இல்லைங்களா?
நீங்கள் வீட்டில் போய் மீது வாசிச்சுக்கோங்க. ஒன்று வாசிச்சிங்களா? ஒன்று வாசிங்க. ரெண்டாவது வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவ்விதமாய் கீழே பார்த்துக்கோங்க லிஸ்ட்டு. நீ பயப்பட்டா அவ்விதம். ஆமென். சரி, ரைட். கடைசியாக ஒரே வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதோடைய 8ஆம் வசனம் வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமும் உள்ளது. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், ஆமென். நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உன் மாம்சத்தில் நீ யோசிக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது வா பாயிண்ட்டுக்கு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நீ தேவ பக்தியோடு கூட நட. உன் சுய புத்தி மேல சாயாத. கர்த்தரை பிடி. உனக்கு இப்போ மாத்திரம் இல்லை, மறுமையிலையும் உனக்கு பிரயோஜனம். ஆமாம் இல்லைங்களா? ஆண்டுக்கிட்ட வந்தால் 2 சொல்லுங்க. 2 ஏசப்பா கிட்ட வந்தா 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க. ஆவிக்குரிய 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமாம் இல்லைங்களா? வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் உனக்கு தருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தான் என்னதான் மல்லு கட்டி மாம்சத்தை சம்பாதிச்சாலும் அவன் இந்த உலகத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் அவன் செத்த பிறகு அவன் நிலைமை. நேற்றைய தினத்தை ஒரு சகோதரர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க கார் ஆக்சிடெண்ட்டில். செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, என்ன பிரயோஜனம்? செத்து எங்கே இருப்பார்? இப்போ எங்கே இருப்பாருங்க? ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான். இருக்கும்போது இங்கேயே நம்மளை சுகமாய் காத்து நீ மரித்த பிறகு உன்னை கர்த்தர் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் இல்லைங்களா? அப்போ நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்குமா. இந்த நாள் ஓய்வு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தமாக்குவார். ஒருவேளை நமக்குள்ள தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாகிலும் காணப்பட்டால் நமக்கே தெரியும். உட்காந்து யோசிச்சேன்னா நான் என்ன பண்ணுறேன், வேதத்துக்கு புறம்பாய் நான் என்ன செய்கிறேன், வேதத்துக்கு எதிராக, வேதம்னா நீங்கள் கர்த்தருக்கு எதிராக என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ந்து நாம் நியாயம் தீர்க்க படும். சொல்லுங்க. நம்மை நாமே. பவுல் சொல்றாரு, பாவியில் நான் என்ன பாவி? என்ன பாவி? சாதாரண பாவி இல்லை. நம்மளை கேட்டால் நானா பாவி? என்ன மாதிரி பரிசுத்த ஆலையை பார்த்துருக்கேன் நீ வேணா சரி கிடையாது, நீ வேணா ஒழுக்கம் இல்லை, நீ வேணா அப்படின்னு வர. ஆனால் பவுல் அப்படி சொல்ல, பாவியில் நான் பிரதான பாவி. ஆமாம் இல்லைங்களா? பிரதான ஆசாரியர் எல்லாருடைய பெரியவர்னா அந்த மாதிரி நான் பிரதான பெரிய பாவினார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா தான் பரிசுத்தர். நம்ம உலகத்தில் இருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. சரீர முயற்சி பண்ணாதீங்க. சும்மா ஜப வாழ்க்கை இல்லாமல், கர்த்தரும் இல்லாமல் அர்த்தமும் இல்லாமல் அலங்கோல வாழ்க்கை வேணாம். சரியா? கர்த்தர் வரும்போது உனக்குள்ளே என்ன காணப்படணும்? பயபக்தி காணப்படணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை காணப்படணும். அப்போ தான் கர்த்தனை பார்த்துப்பாரு, சந்தோஷப்படாரு. யோவானே சந்தோஷப்படாருங்க. யோவானு 3 யோவானு சொல்லியிருக்காரு, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறத பார்த்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்புறம் தான் வாழ்த்தினார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றையும் வந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேனா, உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணேன்னு உங்கள் வாழ்க்கை நான் பார்க்கணும். சரிங்களா? கர்த்தருக்காய் வாழுங்க. எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதை விடுங்க. வசனத்துக்காய் வாழுங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரீர முயற்சி, நீ உன் ஜபம் இல்லாமல் நீ கண்டது பண்ணால் அது வேஸ்ட்டு. நீ தேவ பக்தியோடு கூட வசனத்தோடு கூட முயற்சி பண்ணு.
வசனம் இன்னும் தீமோத்தேயுக்கு பயங்கரமாக இருந்தார். சீர்கேடான கிளவி பேச்சு மாதிரி கட்டு கதைகளுக்கு நீ விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படியே சொல்லியிருக்காரு பவுல். சும்மா இந்த பழைய காலத்து கட்டு கதையெல்லாம் விடுங்க. தாத்தா பண்ணார், ஆயா பண்ணாங்க, அந்த கதையெல்லாம் செல்லாது. இப்போ வசனம் என்ன சொல்லுது அதன்படியாக வாழ். கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கலான்னு எனக்கு கேளு. ஆமாம் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கலான்னு கேளு. உபாகமம் 28:1-13 வரைக்கும் நச்சுன்னு ஆண்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே வேறு, சரிங்களா? ஆண்டர் எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க, நேராக பேசுவார், பின்னாடிலாம் கிடையாது. நேராக பேசுவார், எது இருந்தாலும் எச்சரிப்பார். அதை பிடித்து வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் வார்த்தை பிடிப்போம், சுடர்களாய் பிரகாசிப்போம், கர்த்தருக்காய் வாழ்கிறோம். உங்கள் விளக்கு எளிதாக இருக்கணும். அவர் வரும்போது நீங்கள் விழித்திருளாக காணப்படணும். கர்த்தர் உங்கள் கூட இருந்தாலும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். கர்த்தர் பெரிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்போ யோசேப்பு மட்டுமா இல்லை, நீங்களும் வேலைக்கு தான் போகிறீங்க, நீங்களும் ஊருக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆமானே இல்லைங்களா? உங்களையும் சகல ஜனங்களை பார்க்க உயர்த்தி வைப்பார். என்னையே வச்சுருக்காருங்க. நான்லாம் இந்த நிலைமைக்கு வருவான் நான் எதிர்ப்பு கூட பார்க்கல. ஒன்றே ஒன்று, என் அப்பாவுக்காக எல்லாத்தையும் நேரத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்க நான் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் என்னை நடத்தின விதம் வேறு, என்னை ஆசீர்வாத விதம் வேறு. எனக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீதிமானுடைய சிரசின் மேலே தங்கும் ஆசீர்வாதங்கள். வசனம் சங்கீதம் 1:2-3 சங்கீதம் 1:2-3 மறக்காதீங்க. பாக்கியவான். நம்ம பாக்கியவான் இல்லைங்களா? எங்கே உங்கள் கையில் எங்கே பைபிள் இருக்குங்க? we are the blessed. நீங்கள் சங்கீதம் 1 எடுத்தோடனே முதல் வார்த்தையை blessed. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழில் வேறு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா blessedன்னு இருக்கும். அதனால் நம்ம blessed, ஏன்னா வேதம் நம்ம கையில் இருக்குது. அதனால் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் இரும்புல இருந்துச்சு.